வீட்டு மனையா பிரித்து கொடுத்து பட்டா வழங்கு திரும்ப பெரு மணல் கோரின் அநியாயத்தை எதிர்த்து நின்று போராடிய புத்தூர் பெண்கள் மீது போடப்பட்ட பொய் வழக்கை திரும்ப பெறு தமிழக அரசு தடை செய் கரடிப்புத்தூர் கிராமத்துல ஒரு 5 ஏக்கர் கல்லாங்குத்துன்னு ஒரு அரசு நிலம் இருக்குது. அந்த அரசு நிலத்துக்கு அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்கள் வீட்டு மனை கேட்டு பல ஆண்டு காலமாக போராடின்னு இருக்கிறாங்க. அரசுகிட்ட மனு கொடுக்குறாங்க. பல்வேறு வழியில அந்த வீட்டு மனை பெறுவதற்கான முறைகளில் அரசை முயற்சி செய்யறாங்க, அணுகுறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் அந்த கல்லாங்குத்து அரசு நிலத்தில் என்ன பண்ணுறாங்கனாக்கா, மண் குவாரிக்கு அரசு மாவட்ட ஆட்சியர் அனுமதி கொடுக்குறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அந்த மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அந்த மண் குவாரிக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கக்கூடாது, ஏன்னா அந்த பகுதியில் நாங்கள் வீட்டு மனை இல்லாத தலித் மக்கள், ஏழை மக்கள் நாங்கள் வீட்டு மனை கேட்டுருக்கிறோம், அதை எங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு வேறு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த சூழ்நிலை நீங்கள் மண் எடுக்கிறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கனாக்கா அங்கே என்ன நடக்குனாக்கா, நாங்கள் அந்த பகுதியில் எதிர்காலத்தில் வீடு கட்டுவதற்கு, வீட்டு மனை வழங்குவதற்கு அரசுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லாத அந்த பகுதி மிகப்பெரிய பள்ளம் நிறைந்த பகுதிகளாக மாறிடுச்சுனாக்கா தண்ணி தேங்கி நிற்கும். அந்த தண்ணி தேங்கி நிற்கிற விதத்தில் நாங்கள் வளர்க்குற ஆடு மாடுகள் விழுந்து சாகலாம், எங்களுடைய குழந்தைகள் விழுந்து சாகலாம். இவ்வளோ பெரிய இழப்புகளுக்கு நாங்கள் ஆளாகுவோம். ஏன்னா அந்த பகுதியிலே வாழ்ந்துன்னு இருக்கிற எங்களுக்கு நீங்கள் வீட்டு மனை கொடுக்காம இன்னொருத்தருக்கு மண் கொடுக்கறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. இதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, விடுதலை சிறுத்தைகள் சார்பாக நாங்கள் எல்லாருமே இந்த கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர்கிட்ட வைக்கிறோம். அந்த பகுதியில் இருக்கிற ஏடி மைன்ஸ் கிட்ட வச்சோம், காவல்துறை எல்லாருக்கிட்டையும் நாங்கள் என்ன வைக்கிறோம்னாக்கா, காலகாலமாக இந்த நாட்டில் வாழ்ந்து இருக்கிற தலித் மக்கள் நாங்கள் தான் வாக்களித்து இந்த அரசையை உருவாக்குறோம். ஒரு அரசு உருவானதுக்கு அப்புறம் அதாவது மக்களுக்கான விடுதலை அமைப்புன்னு சொல்லி கொண்டிருக்கின்ற திமுக போன்ற அமைப்புகள் அவங்க அமைப்பாக இருக்கும்போது நாம் ஒரு நல்லாட்சியை உருவாக்கணும். அப்போ தலித் மக்களுடைய, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய, ஏழை எளிய மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய, விவசாய மக்களுடைய மிகப்பெரிய ஆதரவு எங்களுக்கு தேவைன்னு எங்களை நிற்கிறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, ஒடுக்கப்பட்ட மக்களாகிய தலித் மக்களாகிய நாங்கள் சமூக நீதி வேண்டி நிற்கிற மக்களாகிய நாங்கள் என்ன பண்ணுறோம்னாக்கா, திமுக போன்ற அரசுக்கு வாக்களித்தோம் என்றால் இவர்கள் அரசாகும் பொழுது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுடைய எதிர்காலத்துக்கு மிகப்பெரிய நன்மையை தருவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். ஆனால் வாக்களித்ததுக்கு அப்புறம், அவங்க வாக்கு பெற்றதுக்கு அப்புறம் அவங்க ஒரு கவர்மெண்ட்டாக மாறுறாங்க. நாங்கள் ஒரு மக்கள் அமைப்புக்கு வாக்களிக்கிறோம். அந்த மக்கள் அமைப்பு அரசாக மாறினதுக்கு அப்புறம் அந்த அரசு என்ன பண்ணுதுனாக்கா, எங்களுக்கு எதிரான ஒரு அரசாக மாறுது. எங்களுடைய அடிப்படை நலன்களை, உரிமைகளை பற்றி கவலைப்படாமல் முதலாளிகளுக்கான இதுவாக மாறுது. ஏன் இது முதலாளிகளுக்கான வாய்ப்பாக இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அரசு நிலம் என்பது, இந்த நிலம் என்பது அரசுடைய நிலம், நாங்கள் தான் முடிவு செய்ய முடியும், கவர்மெண்ட் தான் முடிவு செய்யணும். ஏன்னா இந்த மணல் தேவை என்பது ஒரு அரசுக்கு தேவை அப்படின்னு அது சொல்லுது. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, எது அரசுடைய தேவைன்னு நாங்கள் ஒரு கேள்வி கேட்குறோம் நாங்கள் எல்லாருமே. ஏன்னா ஒரு மருத்துவமனை கட்டுறோம், இல்லை ஒரு நீதிமன்றம் கட்டுறோம், இல்லை ஒரு பள்ளி வளாகம் கட்டுறோம், இல்லை ஒரு கல்லூரி கட்டுறோம், அதுக்கு எங்களுக்கு மண் தேவைப்படுது அப்படின்னா அது அரசுடைய வேலை, அந்த பள்ளங்களை நிரப்புவதற்காக. ஆனால் ஒரு தனியார்
அவருடைய துறைமுகத்துக்கு அவருடைய வணிக வண்டிகள் போறதுக்காக ஒரு சாலை அமைக்கப்படுது. அந்த சாலையை வந்து யார் கட்டித்தராங்கனாக்கா ஒரு கவர்மெண்ட்டே அவங்களுக்கு நிலம் வாங்கி கொடுத்து கட்டி கொடுக்குது. அப்போ ஒரு தனியார் வணிகத்தினுடைய வாகனங்கள் வேகமாக செல்வதற்கு அமைக்கப்பட்ட சாலைக்கு வந்து ஒரு அரசு சப்போர்ட் பண்ணுது. இது எப்படி அரசு வேலையாக இருக்க முடியும்? இது மக்களுக்கான வேலை திட்டமாக எப்படி இருக்க முடியும்? ஒரு தனியார் வந்து தன்னுடைய வணிகத்தை துரிதமாக நடத்துவதற்கு துணை போகின்ற இந்த அரசு, ஆனால் இந்த நாட்டில் பல 100 ஆண்டு காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒடுக்கப்பட்ட மக்களான தலித் மக்களான எங்கள் போன்றவர்களுக்கு ஒரு வீட்டுமனை கொடுப்பதற்கு வந்து சட்டம் பேசுகிறது. சரி, இதெல்லாம் எதிர்த்து நாங்கள் வந்து பஞ்சாயத்து அலுவலகத்துக்கு முன்னால் நாங்கள் வந்து அமைதியான முறையில் நாங்கள் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம். மண்ணெல்ற இடத்துக்கும் எங்களுக்கும் பல கிலோமீட்டர் தொலைவுகளில் இருந்து நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்க அப்படின்னு எங்களை சொல்லுது. ஆனால் அரசு கொடுத்த அந்த அளவு நிலையை மீறி அவங்க மண் எடுத்துருக்கிறாங்க. அதை நாங்கள் வீடியோவை எடுத்து புகைப்படமாக எடுத்து அது குறித்தான எல்லா விதமான தகவலோடு மாவட்ட ஆட்சியர்கிட்ட மைன்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் இது சம்பந்தமான மிகப்பெரிய புகாராக கொடுத்தோம். அவங்க மீது இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஆனால் மக்களுடைய உரிமைக்காக போராடுற எங்களை மாதிரி ஏழை ஜனங்க மேலே பெண்கள் மீது வழக்கு போடுகின்ற இந்த அரசு, ஆனால் முதலாளிகள் மண் அள்ளுவதற்கு அவர்கள் செய்கிற திருட்டுத்தனத்துக்கெல்லாம் துணை போகிறான் என்றால் இது ஒரு முதலாளிகளுக்கான அரசு, ஒடுக்கப்பட்ட ஏழை மக்கள் எங்களை போன்றதுக்கான அரசு இல்லை. நாங்கள் வந்து இவங்களுக்கெல்லாம் கைவிடப்பட்டோம் என்ற அச்சம் எங்களுக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் தொடர்ந்து இருக்குமானால் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் வாழ்வதற்கு அஞ்சுவதற்கான சூழ்நிலை உருவாகி இருக்குது. அதை இந்த அரசு வந்து நல்லா செய்து முடிக்கிறது என்று நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அது அப்படிதான் இருக்குது. நாங்கள் என்ன சொல்றோம்னா, வாழ்வதற்கே உரிமையற்ற ஒரு நிலத்துல உன்னுடைய ஆதார் கார்டையும் உன்னுடைய ரேஷன் கார்டையும் நாங்கள் மட்டும் அடையாளமாக சுமக்கணும். ஏன்னா எனக்கு நீ ஆதார் கார்டு கொடுத்து என்ன இந்தியன் நீ சொல்ற, என்னை கண்காணிக்கிற, ஆனா என்னை கண்காணிக்கிற நீ என் பசியை பற்றி கவலைப்பட மாட்டேன்ற. ஆனா நீ வந்து முதலாளிகளுடைய வருமானத்தை பற்றி கவலைப்படுற, என் பசியை பற்றியும் எனக்கு நிலம் இல்லை, வீட்டு மனை இல்லை, வாழ்க்கையில் ஒரு சிறந்த கல்வி இல்லைன்னு போராடுற என்னை கண்காணிக்காத நீ எனக்கு எதுக்கு இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் கொடுத்து நீ ஒரு குடிமகனா என்னை வந்து ஒரு எண்ணிக்கையில வச்சிருக்கிற. அப்ப இந்த எண்ணிக்கையில நாங்கள் விலகிக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய கோபம் தான் அது.